இல்ல இல்ல நான் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளார நீங்க ஒரு கவுண்டர் கொஸ்டின் போட்டீங்க. அதாவது நீங்க இப்ப உடனடியா 2G பத்தி சொல்றீங்க. நான் 2G பத்தி விளக்கம் என்ன சொல்லணும்னா, 2G கேஸ் ஒரு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. அதனால உடனடியா அந்த கோர்ட்லோட ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்றது யாருமே ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால உடனடியா அதுக்கும் இதுக்கும் வந்து முடிச்சு போட வேணாம். இவங்க இப்ப டாக்டர் சுப்பிரமணியன் சாமி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இந்த கருத்தை பத்தி தேசிய தலைமை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போறதுன்றத முடிவு பண்ணுவாங்க. அதனால உடனடியா ஊடகங்கள் வந்து 2Gன்னு கொண்டு வரது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நிறுத்தி வைங்க. திரு ஆச்சாரி சூப்பர் ஆச்சாரி, ரியலி சூப்பர். குறிப்பிட்ட பீரியட் நிறுத்தி வைங்க. நாங்க திருப்பி சொல்லும் போது நீங்க ஆரம்பிங்க. நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னோம், அப்ப பேசணும்னு பேசுறீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியட் நிறுத்தி வைங்க. இல்ல ஒரு கேள்வி முடிச்சிடறேன். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 2G விவகாரத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுதும் நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரலை மிஸ்டர் ஆச்சாரி. அப்பொழுதும் நீதிமன்றத்தில் வழக்குதான் நிலுவையில் இருந்தது. இப்ப இறுதிக்கட்ட வாதம் நடக்க, அப்ப அது கூட இருக்கல. ஆனால் அன்றைக்கு தீர்ப்பு எழுதப்பட்டது. அதாவது இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். நான் யாருன்றத நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் தான் 2G உடைய பிரைம் விட்னஸ் இந்த கேஸ். ரெண்டு கேஸ்லயுமே, சிபிஐ கேஸ்லயுமே இடி கேஸ்லயும் ஒரு அஸ் எ பிரைம் விட்னஸ் எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டி என்னன்னா, ஒரு கோர்ட் கேஸ்ல நான் போய் டிப்போஸ் பண்ண ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வரது வர நான் அதை பத்தி பேசுறதுக்கு பயணிக்க விரும்பல. இதே பதில் தான் வருகிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இதே கேஸ் வழக்கில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது இதை பற்றி பேசப்பட்டது. அதற்கான காரணம் என்னங்கிறதா? ஓகே, நான் அதை ஸ்கிப் ஆகி அடுத்த தளத்துக்கு நகர்றேன். இதை தாண்டி சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். அவர் வந்து கோயிலுக்கு போறாரு, அவர் வந்து 90 விழுக்காடு இந்துக்கள் இருப்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு கன்சிடர் பண்றார். இது வந்து நியாயமான கன்சிடர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நியாயமான காரணி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது நியாயமான காரணி. அதாவது ஒரு பீரியட்ல வந்து தலைவர் கலைஞர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தை எதிர்த்து பண்ணாரு. தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிங்கிறது தளபதி ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தைகள் அவரே வந்து ராமானுஜரை பத்தி ஒரு கேக்குறதுக்கு சந்தோஷமா இல்ல. நான் எப்பவுமே தளபதின்னு நான் சொல்லுவேன் சார். நான் அவங்க கூட 10 வருஷம் வேலை செஞ்சவன். அந்த மரியாதையை நான் உடனடியா மாத்திர முடியாது. தலைவர் கலைஞர் தான். அதாவது இன்னைக்கு நாங்க என்ன சட்டை மாத்திர மாதிரி இதை மாத்திர முடியுமா? தமிழ் உணர்வுக்கு நான் என்னைக்குமே அவருக்கு அடிமை. திரு ஆச்சாரி, நீங்க இந்த கோவில் சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க. மதம் சார்ந்த நம்பிக்கைகளில் ஸ்டாலினுடைய பார்வையும் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவருடைய பார்வையும் வேற இருக்கு. அதனால ஸ்டாலினை ஏத்துக்கலாம்னு சொன்னா இந்த ஒப்பீடு சரியானதான் உங்க அளவுல? நான் இப்ப சொல்றேன், ஸ்டாலினை விட இதற்கான மிகச்சிறந்த ஆப்ஷன் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எல்லா கோயிலுக்கும் போறாங்க, பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மிக பகிரங்கமாக தான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதின்னு ஒத்துக்கிறாங்க. ஸ்டாலின் கூட இன்னும் அப்படி ஒத்துக்கல. அவர் நான் மற்றவர்களுடைய மன உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் தான் சொல்றாரே தவிர தன்னை எந்த இடத்திலும் அவர் ஹிந்துவாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக தன்னை ஹிந்துவாகவே அடையாளப்படுத்துகிறார். இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் செல்வி ஜெயலலிதா தானே? ஏன் அவங்களை கன்சிடர் பண்ணல? அதாவது இப்போ நாங்க யாரையும் கன்சிடர் பண்றோம், யாரையும் ரிஜெக்ட் பண்றோன்ற கொஸ்டினுக்கே இடமில்லை. டாக்டர் சுப்பிரமணியன் சாமி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல தேசிய தலைமை அதை கன்சிடர் பண்ண போறாங்க. அதை இல்ல, அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இந்த கருத்து எப்படி போகுதுன்னு அவரை தான் கேட்கணும். இந்த கருத்தை வந்து அவரு ஜெயலலிதா மேடம் பத்தி, மாண்புமிகு முதலமைச்சரை பத்தி ஒரு ஏன் சொல்லல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட காரணம் இல்ல. நீங்க அபார்ட் ஃப்ரம் பிஜேபியாவே அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க முடிஞ்சா விருப்பப்பட்டா சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பாஜக கூட்டணி சேருவதில் ஏதாவது தயக்கம் இருப்பதாக நீங்க அபார்ட் ஃப்ரம் பிஜேபி ஒரு தனிப்பட்ட மனிதராக நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் திமுகவோட கூட்டணி இருப்பது அதிமுகவோட இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும்னு ஏதாவது இடத்துல பிஜேபி ஃபீல் பண்ண கூடுன்னு அபார்ட் ஃப்ரம் பிஜேபி நீங்க ஃபீல் பண்றீங்களா? நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. சரி, நான் அதை வந்து பாஸ் அப்படி எடுத்துக்கிறேன், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் மீண்டும் வருகிறேன். திரு ஆச்சாரி, காங்கிரஸ் கட்சி திமுகவும் காங்கிரஸும் கிட்டப்பட்ட கூட்டணி உறுதி என்பது போன்ற துணிகள்லாம் ஒலித்த நிலையில் திரு சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு திமுக எந்த இடத்திலும் ஸ்ட்ராங்காக இன்னும் அப்போஸ் பண்ணலை, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலையை வந்து பார்க்க முடிஞ்சது. பாஜக ஒரு இடத்திலும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடுத்த இடத்துல வந்துச்சு. அப்போ ஒரு மாற்றாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு மாற வேண்டும் என்று பாஜக நினைத்தால் அதற்கு மற்றவர்களை விட திமுக பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாஜக நினைப்பதில் என்ன தவறு? அதுதான் இந்த கருத்தினுடைய வெளிப்பாடா? காங்கிரஸ் மீண்டும் தனித்து விடப்படுகிறதா? ஏன்னா நேற்று இங்கே வந்த திரு மோடி அவர்கள், நேற்று முன்தினம் கோவையில் பேசிய திரு மோடி அவர்கள் எல்லா இடங்களிலும் காங்கிரஸை மட்டுமே பிரதானப்படுத்தி பேசினார், குற்றம் சாட்டினார். மாநில அரசியலை, இரண்டு திராவிட கட்சிகளை பற்றி எந்த இடத்துலையும் பேசுறேன். இப்போ காங்கிரஸை முதலில் தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பாஜக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? தனிமைப்படுத்துவதல்ல, காங்கிரஸ் மீது தான் மோடிக்கு பயம் இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. தமிழ்நாட்டில் கூடவா? நிச்சயமா. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் எப்படி ஒதுக்கி போட முடியும்? நீங்க இந்த பிரச்சனை வருவோம். இப்போ இதுல நீங்க ரெண்டு வகையில பார்க்கணும். ஒருவரை கெடுப்பதற்கு எதிர்த்தும் கெடுக்கலாம், அடுத்தும் கெடுக்கலாம். பிஜேபியுடைய கடந்த கால ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சியில எதிர்த்து அந்த ஆட்சியை கவிழ்த்தவர் சுப்பிரமணிய சாமி. இப்ப அவர் என்ன செய்யறாரு? அடுத்து கெடுக்கிற வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை ஆதரிப்பதை போல அது கெடுக்கிற வேலைக்கு வந்திருக்கிறார். இதுல ஒரு உண்மையை அவர் அறியாமலே ஒத்துக்கிட்டார். ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னா முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னாக்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்பது ஸ்டாலின் இருக்கிற கட்சி திமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார், அவரோட உணர்த்தி இருக்கிறார். ஆனா அந்த கூட்டத்தில் நாங்க இடம் பிடிக்கணும், அதுக்கு தான் துண்டு போட பாக்குறாருங்க. அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா அது வேற விஷயம். இன்னொன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் திமுக இல்ல, கண்ணதாசன் தான் சொல்லணும். இருந்தாலும் எனக்கு தெரிகிறது என்னன்னா, இந்த கருத்தை ஸ்டாலின் மறுத்தாரா இல்லை என்று நீர் சொன்னீர்கள். அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இது மாதிரி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய எங்க தலைவர் தான், இவர் இல்லைன்னு போயிட்டார். அதுக்கு மேல என்ன விளக்கம்? இதுதான் வந்து என்ன சொல்றது, அரசியல்ல ஸ்கிப் ஆகுறது அப்படிங்கிறது. எங்க தலைமை தான் முடிவு செய்யணும், செயற்குழு பொதுக்குழு தான் முடிவு செய்யணும். செயற்குழும் பொதுக்குழும் எப்படி முடிவு செய்யணும்? தலைவர் தான் முடிவு செய்யணும் சொன்னாரே, மற்றது சொல்லல. அதுதான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த மனிதனுடைய இந்த இல்லை அப்படி எடுத்துக்கலாம். அல்லது ராமாயணத்தில் எப்படி இவர் சொன்னார்ல, அனுமான் சொன்னார்ல, கண்டேன் சீதையை, ரெண்டே வார்த்தையில அத போல சொல்லி கண்டேன் சீதைங்கிற வார்த்தையாக இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பயன்படுத்திய கண்டேன் சீதை வார்த்தை என்னவா இருந்தது தெரியுமா? ஒருபோதும் மதவாத சக்திகளோடு கூட்டணி கிடையாது. இதுதான் திமுகவினுடைய வாதமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வாதம் ஏன் வரலன்னா இல்லையே. இப்ப சமீப காலத்தில் அதனுடைய திமுகவுடைய தலைவர் பலமுறை சொல்லி இருக்கிறார், மத நல்லிணக்கத்தை பேணி காப்பது இந்த இயக்கத்தினுடைய தலையாய கடமை சொல்லி இருக்கிறார். ஒண்ணு. அதோட ஊழல் அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதும் ரெண்டும் நம்முடைய குறிக்கோள் என்று சொல்லியிருக்கிறார். அதத்தான் பிஜேபி சொல்லுது. அவர் அப்படி பாக்குறாரு, மதவாதம்னு பாக்குறாரு, அதனால அவர் வேண்டாம். இவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் அந்த மாதிரிலாம் எங்களை பார்க்கல, அதனால இவரை நாங்க கன்சிடர் பண்றோம். ஏதோ இந்து மதத்தினுடைய காவலன் மடாதிபதி மாதிரி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. நான் கேட்கிறேன், இதை சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அவருடைய மனைவி என்ன இந்துவா? அந்த ரெண்டு மகள் இருக்காங்க. இது தனிப்பட்ட வாதம். I never allow this. நான் என்ன கேக்குறேன், நீங்க அலோவ் பண்றதா இல்ல? இப்படி இல்ல சுப்பிரமணிய சாமி பேச்சே நான் அலோவ் பண்ண கூடாது. இல்ல அப்படி இல்ல ஒரு நிமிஷம் நான் வரேன். நீங்க நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சாதியம் சார்ந்தோ என்னுடைய குடும்பத்தை இந்து என்று சொல்வதால் சொல்லுகிறேன். இல்ல அவர் பேசி வேலை பண்ணிட்டு அவரோட பர்சனல் லைஃப் பத்தி இவரே பாஜக பத்தி பேசுங்க, நீங்க திமுக பத்தி பேசுங்க, நீங்க அவர் மதத்தை பத்தி பேசுறாரு, சுப்பிரமணிய சாமியை பத்தி பேசுங்க, அவருடைய மனைவியை பத்தி பேசுங்க. மீண்டும் நீங்க தவறா பேசுறீங்க. அவர் மதத்தின் பெயரால் தான் அவரோட மனைவியை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? ஏன் இவர் பேசுறாரு? நோ இது சரியா இருக்காது. சரியா இல்லன்னு மக்கள் தீர்மானிக்கிறாங்க. நான் வர மக்கள் தீர்மானிட்டு அவர் மதத்தை பத்தி பேசுறாரு. தவறு இது மாதிரி பேசாதீங்க, இது மாதிரி நான் ஒரு சின்ன பிரேக் விட்டு ஷாம் அவருடைய கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் இதையே இப்படி எடுத்துக்க கூடாது. அவர் தீவிர மதவாதி இல்லை என்பதற்கே இது ஒரு உதாரணம். அவருடைய மனைவியும் நீங்க உச்சல பாத பத்தி எனக்கு தெரியாது, அவருடைய குடும்பத்திலேயே மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை அவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் சின்ன பிரேக் அப்புறம் வரேன். நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிச்சயமாக வருகிறேன். அந்த மாதிரியான வாதங்களுக்குள்ள நம்ம நகர வேண்டாம்னு நினைக்கிறேன். நாம தேர்தல் தொடர்பான வாதங்களுக்குள்ளேயே பயணிக்கலாம். இதில் எந்த இடத்தில் சில சமீட்சைகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்படுகிறதா? பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து சென்ற பொழுது திமுக குறித்து எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை, மாநில கட்சிகள் குறித்து எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை. மத்திய புவியியல் ஆய்வு மையத்திலிருந்து அடுத்த நாளே ஒரு அறிக்கை வருகிறது. நாங்கள் எச்சரித்தோம், பெருமழைக்கு 48 மணி நேரங்களுக்கு முன்பாக மாநில அரசு தவற விட்டு விட்டது என்று மாநில அரசுக்கு ஒரு சிறிய கொட்டு வைக்கிறது மத்திய அரசு. இது போன்ற சமீட்சைகள் என்பது
திமுகவை நோக்கி பாஜக நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதற்கான சமிச்சைகள் தானா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.